வாழ்க்கையில அமல் செய்ய வேண்டும், வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று தான், புகாரி ஷரீஃப் எடுத்து நாம் ஒவ்வொருத்தரும் கிதாபுல் ஜனாயிஸ படிக்க வேண்டும். கிதாபுல் ஜனாயிஸ், ஒரு மையத்து மௌத்தானா அந்த மையத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும், ஒரு மையத்து மௌத்தானா அந்த மையத்தை எப்படி கஃன் செய்ய வேண்டும், ஒரு மையத்து மௌத்தானா அந்த மையத்தை எப்படி மன்னிக்க வேண்டும், ஒரு மையத்து மௌத்தானா அந்த ஜனாசாவில் எப்படி பங்கெடுக்க வேண்டும், ஒரு மையத்து மௌத்தானா அந்த ஜனாசாவுடைய கடனை எப்படி நிறைவேற்ற வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஹதீஸுடைய கிதாபுகள் எடுத்து இவைகளை படிங்கோ. இதற்கொண்டு உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வகையான பணிவு தன்மை உருவாக்குவார். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் தான் கிதாபுல் மஆஸில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு சாட்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா இவர்களை கொலை செய்தவர் யார் தெரியுமா? வஹ்ஷி என்று சொல்லக்கூடியவர். இந்த வஹ்ஷி கொலை செஞ்சிட்டார். ஹிந்தா என்ற பெண் அந்த கொலை செஞ்சதுக்கு பிறகு அந்த உயிருக்காக வேண்டி ஹம்ஸா போராடி கொண்டிருக்கிறாரே, அந்த ஹம்ஸாவுடைய ஈரத்தொலையை வெளியெடுத்து சப்பி துப்பினார். எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸாக பேசுற சந்தர்ப்பத்தில் இல்லை, அவ அப்படியே சப்பி துப்பினார். இது நடக்குது ஹிஜ்ரி 2ல, இது நடக்குது ஹிஜ்ரி 2ல. மக்காவுடைய வெற்றி ஹிஜ்ரி 8 நடக்குது. சுமார் 6 வருஷத்துக்கு பிறகு காபத்துல்லாவுடைய சாவி கையில கிடைக்குது. காபத்துல்லாவுடைய சாவியை கையில் எடுக்கிறாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இன்றைக்கு வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்காவுடைய சாவியை கையில கொடுத்துட்டார். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நேற்று சொன்னது போல ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நான் எனக்கு உதாரணம் யாரு தெரியுமா? என்னுடைய அன்பு சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் எனக்கு உதாரணம். காபத்துல்லாவுடைய சாவியை கையில் எடுக்கிறாங்க. எந்த காபாவுல 2 ரக்காத்து தொலை ஏழாம இருந்துச்சோ, எந்த காபாவுல 2 ரக்காத்து தொழுவதற்காக வேண்டி தலையை கீழே வைக்கிறாங்க, அழுகிய ஒட்டகத்துடைய குடலை கொழுந்து மேல போட்டாங்களோ, எந்த காபத்துல்லாவுடைய விட்டும் எந்த நபியுடைய மகள் ஸைனப் வெளியே போறாவோ, வெளியே போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மக்கத்து காவிர்கள் நபியுடைய மகள் ஸைனபை பார்த்து அம்பையிடாங்க. அந்த பெண் கீழே சுருண்டு விழுந்துட்டா. அந்த ஹப்பார் இப்னு அஸ்வத் சொல்லக்கூடியவன் தான் அம்பையிடான். அவன் அவனுடைய அந்த அம்பு பட்டு அந்த பெண் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டா. அந்த விழுந்த விழுவையில நபியுடைய பேரன், அது நபியுடைய பேத்தி, நபியுடைய மகளுடைய கருவில் இருந்த குழந்தை அப்படியே கரைந்து கீழே கொட்டி விட்டது. அந்த ஹப்பாரையும் நபி மன்னித்தாங்க. அந்த ஹப்பாரையும் நபி மன்னித்தாங்க. இப்படிப்பட்ட காபத்துல்லாவுடைய சாவியத்தான் எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கையில எடுத்து சொன்ன ஒரு வார்த்தை. இன்றைக்கு குர்ஆனை பற்றி பேசுகிறோம். இதுதான் குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய அஹ்லாக், இதுதான் குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய பண்பு. அன்றைக்கு சொன்னாங்க, இன்றைக்கு எனக்கு உதாரணம் யாரு தெரியுமா? என்னுடைய சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் எனக்கு உதாரணம். லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ரஹீம். கிணற்றில கொண்டு போய் தள்ளின யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. சூப்பர் பவர்ல இருக்கும்போது, எந்த பவர்? சூப்பர் பவர். கிணத்துல முன்னைத்து போட்டாங்க, நீ இல்லா போவதாக. நீ இருப்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து. நீ இருப்பதின் காரணமாகத்தான் எங்களோட மாப்பட அன்பு எங்களை விட்டு மறுபக்கமாக திரும்பி இருக்கிறது. லயூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா. குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் சொன்னார்கள், இந்த யூசுப் இருப்பதின் காரணமாகத்தான் எங்களோட மாப்பா எங்களை பார்க்காம இருக்கிறாரு, எங்களை பக்கமாக முகத்திருப்பாம இருக்கிறாரு, எங்களை அன்பான கண்கொண்டு பார்க்காம இருக்கிறாரு என்ற ஒரு எண்ணம் உருவானது. அந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் கொண்டைக்கு கிணத்துல போட்டாங்க. சின்ன புள்ள, பருவவயதை கூட அடைந்தில்லை, பச்சிலன் பாலகன், ஒரு மதல குழந்தை. எந்த அளவுக்கு கல்நெஞ்சம் படைத்த மக்கள் என்றால், உடுத்திருந்த ஷர்ட்டை கூட அவங்க அணிந்து உடுப்பாட்டி கிணத்துல போட இல்லை, அதையும் கலட்டித்தான் ஷர்ட் கிணத்துல போட்டாங்க. فلما ذهبوا به واجمعوا ان يجعلوه في غيابه الجب, கொண்டைக்கு கிணத்துல போட்டு வந்தாங்க. இந்த யூசுப் தான் ஒரு காலத்துல ஒரு நாட்டினுடைய, மிஸ்ர் நாட்டினுடைய நிதி அமைச்சராக மாறுகிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க நினைச்சீங்க இல்லாமக்க, நான் நாடினேன் உருவாக்க. நீங்க விரும்பினீங்க இவர் இல்லா போகணும் என்று சொல்லி நான் நினைத்தேன் இவரை வாழ வைப்பதற்கு. அல்லாஹ்
ஆட்சியை கொடுத்தான். நிதியமைச்சராக இருக்கிறாங்க, பைனான்சியல் கண்ட்ரோலாக இருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், பெரிய நிதியமைச்சர். இதை பற்றி குர்ஆன் நிச்சயமாக பேசியிருக்கிறது. நான் நேற்றும் சுட்டிக்காட்டினேன். உலகத்துக்கு எக்கானமிக் கன்செப்ட், பொருளாதார துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்செப்டையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். எப்படி கிரியேஷன் ஆஃப் த வெல்த், எப்படி ரிசோர்ஸை பாதுகாக்க வேண்டும், எப்படி ரிசோர்ஸை பங்கிட்டு கொடுக்க வேண்டும், எப்படி ரிசோர்ஸை வரக்கூடிய அனலைஸ் பண்ணி 15 இயர்ஸ்க்கு பிறகு சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க சொல்லுவோம், நாளைக்கு நாங்க வாழ்றது நிச்சயம் இல்லப்பா, இருக்கிறத செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி. இல்ல, இது மார்க்கம் அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 15 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு கிரைசிஸ் பத்தி பேசுறாங்க. இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸை நாங்க சந்திக்க போறோம். ஃபுட் கிரைசிஸ், சாப்பாடு தட்டுப்பாடு. இன்னைக்கு யுஎன் பேசுது, இன்னைக்கு சோமாலியாவில் இத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இவ்வளவு காசு தேவை இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோட ரிசர்ச், அவங்களுடைய அனலைஸ் எப்படிப்பட்டது சொன்னா, அவங்க சொன்னாங்க 15 வருடங்களுக்கு பிறகு இந்த நாடு எப்படி இருக்கும், இந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருக்கும். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? அரசன் கண்ட கனவு 14 வருஷம். قال تزرعون சொன்னாங்க. وقال الملك اني ارى في المنام 7 بقرات و7 بقرات سمان ياكلهن. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 7 மாடுகளை கண்டார்கள். 7 14. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 14 வருஷத்துக்குரிய கணக்குடைய தாற்பயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, சும்ம யாத்தி மின் பஅதி ذلك ஆமுன். 15வது வருடம் எப்படி இருக்கும்? ஒரு நபி கபரை பத்தி பேசக்கூடியவர், மஹ்ஷரை பத்தி பேசக்கூடியவர், சுவர்க்கத்தை பத்தி பேசக்கூடியவர், நரகத்தை பத்தி பேசக்கூடியவர். எதை பேசுறாரு? இந்த நாடு 15 வருடத்துக்கு பிறகு பொருளாதார துறையில் எப்படி காட்சி, எப்படிப்பட்ட ரிசோர்ஸ் இங்க இருக்கும், இதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும், ரிசோர்ஸ் எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும், இந்த ரிசோர்ஸை நாங்க எப்படி வளர்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இதை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இது, எப்படிப்பட்ட அழகான ஒரு குர்ஆன் இது, எப்படிப்பட்ட அழகான புத்திமதிகள். சுப்ஹானல்லாஹ், இதை பற்றி சொல்லிக் கொண்டு போவதாக இருந்தால் அது தனி தலையங்கமாக பேச வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய பொருளாதாரம் என்றால் என்ன, குர்ஆன் பேசக்கூடிய பொருளாதார கான்செப்டை பற்றி நாங்கள் விளங்க வேண்டும் உலகத்தில். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிதியமைச்சராக இருக்கிறாங்க. இப்ப வாராங்க யாரு தெரியுமா? கிணத்துல தள்ளினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த 10 பேரும் சேர்ந்து வாராங்க யூசுஃபை பார்க்கிறதுக்கு. ஆனா وجاء اخوه يوسف فدخلوا عليه وعرفهم وهم له منكرون. வரும்போதே தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இவங்க தான் கிணத்துல தள்ளினாங்க, இவங்க தான் எனக்கு துரோகம் செஞ்சவங்க, இவங்க தான் என்ன வாப்பவே பிரிச்சவங்க, இவங்க தான் என்ன ஷர்ட்டை கலட்டி ஷர்ட்டை கூட எனக்கு தராம என்ன நிர்வாணமாக என்ன தூக்கி கிணத்துல போட்டவங்க என்பதை எல்லாம் தெரியும். ஆனா வந்து பேசல, அழகான முறையில ட்ரீட் பண்ணினாங்க, அழகான முறையில விருந்தோம்பினாங்க, அழகான முறையில எல்லாத்தையும் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அவங்க யாருக்குமே தெரியாது இவர் யார் என்று சொல்லி. கடைசியாக சந்திப்பு நடக்குது. 1 2 3 4வது சந்திப்புல அல்லது 3வது சந்திப்புல தான் இவங்க கேட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் காலு அன்த யூசுப், நீங்க தானா யூசுப்னு கேட்டாங்க. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்லித்தராக வேண்டும். இதன் காரணமாக சொல்லுகிறேன். இந்த கேள்வி எப்படி தெரியுமா கேட்டாங்க? இந்த 10 பேரும் சேர்ந்து கேட்கிறாங்க யூசுஃபை பார்த்து, அந்த யூசுப் நீங்க தானா யூசுப்னு கேட்டாங்க. நீங்க யூசுஃப்னு கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்க காரணம் என்ன? இந்த சந்தேகம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த சந்தேகம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க யூசுஃபான்னு கேட்கறதுக்குரிய சந்தேகம் இந்த சகோதரருக்கு எப்படி வந்துச்சு? 3வது முறை சந்திக்கக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்கள பார்த்து 10 பேரை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு ஒரு நாள் இந்த யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தொண்டைக்கு கிணத்துல போட்டீங்களே, இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கான்னு கேட்ட உடனே இந்த 10 பேரும் கேட்டாங்க ஒரு கேள்வி, இதை நீங்க பேசுவதாக இருந்தால் நீங்க யூசுஃபாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இவங்க 10 பேருடைய வாயாலே இது வெளியே போயிருக்க முடியாது. எப்படி
நீங்க யூசுஃபை பற்றி பேசுவதாக இருந்தால் இது யூசுஃபாக நீங்க தவிர்க்க வேண்டும். வேறொருத்தர் பேச முடியாது. நாங்க 10 பேரும் அமானிதம் பேணக்கூடியவர்கள். எங்கட வாயால இந்த செய்தி வெளியே போயிருக்க முடியாது. هل علمتم ما فعلتم بيوسف واخيه إذ أنتم جاهلون. உங்களுக்கு தெரியாத காலத்துல நீங்க யூசுஃபுக்கு செய்த துரோகம் எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனதைரியத்தோட கேட்டாங்க. நாங்க 10 பேரும் சேர்ந்து தான் இந்த தவறு செஞ்சோம். இது யாருக்கும் தெரியாது. எங்க 10 பேருடைய வாயால் எப்பயுமே வெளியே போயிருக்க மாட்டாது. நாங்க நம்பிக்கைக்குரியவர்கள், நாங்க நம்பிக்கைக்கு பாத்தியமானவர்கள். இதை பற்றி நீங்க பேசுவதாக இருந்தால் காலு அந்த யூசுப், நீங்க யூசுஃபான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க நான் தான் யூசுப், நான் தான் யூசுப். நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? மஷூராக்கள் சில மஷூராக்கள் 5 பேர் சேர்ந்து நாங்க மஷூரா பண்ணோம் ஒரு விஷயத்தை. நாங்க சொல்றோம் நீங்க 5 பேரும் தாக்கது, நாங்க 5 பேரும் சேர்ந்து உடன்படிக்கை செஞ்சோம். அல்லாஹ்வுடைய சத்தியம் பண்ணோம். எங்கட வாயால இந்த செய்தியை நாங்க வெளியே விட மாட்டோம். இது சீக்ரெட், இது ரகசியம், இது வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இதை நாங்க பாதுகாப்போம்னு சொல்லி 5 பேர் சேர்ந்து மஷூரா பண்ணாங்க சொசைட்டில. என்னப்பா மஷூரா பண்ணிட்டு வெளியே போகக்குள்ளே ரோட் ஒருத்தர் கட்டி கேட்கிறாரு, என்ன இதான் பேசினீங்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு மஷூரா இதான் வந்துச்சு. இது 35 வருஷத்துக்கு பிறகு அல்ல, 35 நிமிஷத்துக்கு பிறகு அல்ல. வெளியே போற ஒருத்தர் கேட்கிற ரோட்ல வச்சு என்ன இதான் பேசினீங்க. ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு மஷூரா என்று சொல்லக்கூடியது சமூகத்தில், சொசைட்டியில பல வகையான கட்டத்தில் ஆலோசனைகள் தேவைப்படும். உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு பிள்ளை எடுத்துக்கிறோம், ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு எடுக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் சம்பந்தம் வைக்க போகிறேன். நான் அந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறேன். அல் முஸ்தஷார் முக்தமனும், நான் போய் கேட்கிறேன், உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அப்துல் ஜப்பார் நானோட மகளை என்ற வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வர போறேன். இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஆலோசனை செய்யணும். இப்ப செய்ய போறோம். அவருக்கு பயம், எனக்கும் பயம். அவருக்கு பயம், அவர் ஏது உண்மையை சொல்லிட்டா அந்த உண்மையை வைத்து நான் சொன்ன அங்க பெரிய பித்னா உருவாகும். இந்த 10 பேரும் சொல்லி கேட்கிறாங்க யூசுஃபை பார்த்து, நீங்க தான் யூசுஃப். அப்ப சொன்னாங்க நான் யூசுஃப். அதுக்கு பிறகு இந்த 10 பேரும் சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் இந்த தன்மையை நமக்கு நசீபாக்குவாரா. இந்த 10 பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, நாங்க செஞ்ச தவறை நீங்க மன்னிச்சுக்கோங்க. நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், உங்களை கொண்டைக்கு கிணத்துல போட்டோம். நீங்க இப்படிப்பட்ட பரோபகாரி, இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்க செஞ்ச துரோகத்தை மன்னிச்சுக்கோங்க. சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூப்பர் பவர்ல இருந்து கொண்டே ஒரு வார்த்தை சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்களுக்கு இன்றைய நாள் எந்த பழிப்பும் இல்லை. உங்களோட பாவத்துக்காக வேண்டி நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டு விட்டேன். உங்களோட தவறுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்து விட்டேன். உங்களோட பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி விட்டேன். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை கையில வச்சுக்கொண்டு, இன்றைக்கு நாள் எனக்கு உதாரணம் என்னுடைய சகோதரர் யூசுப் தான் உதாரணம். எனக்கு உதாரணம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு முக்கியமான நபி. அவருக்கு தான் அல்லாஹ் இந்த வேதத்தை கொடுத்தான், இந்த குர்ஆனை கொடுத்தான். இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட மாதம், குர்ஆன் கொடுக்கப்பட்ட இரவு, குர்ஆனை கொடுத்த நபி, குர்ஆனை கொண்டு வந்த அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இதே போல அனைத்துமே குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்துமே கண்ணியத்துக்குரியது. இன்னும் ஒன்றே விளக்கிக்கொள்ளும். குர்ஆன் இன்னும் ஒன்றே சொல்லித்தது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. இந்த குர்ஆனை பொறுத்தவரையில லா யக்தீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி. இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் யாரும் கொச்சைப்படுத்தி பேச முடியாது. உலகத்தில் யாரு சரி ஒருவர் இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பேசினால் நாங்கள் சொல்லுவோம், நீ தவறு பேசுகிறாய். குர்ஆன் பேசுவது உண்மை. குர்ஆன் பேசக்கூடிய அனைத்தும் உண்மையானது. குர்ஆனுடைய கருத்துக்கள்ல யாருக்குமே மாற்று கருத்துக்கள் வர முடியாது. ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ்வே சொல்லிட்டார், லா யக்தீஹில் பாத்தில். இதுல ஒரு நாளும் பொய் வர முடியாது. இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை யாராலும் குற்றப்படுத்தப்பட முடியாது. இதுல சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையானது. இன்னும் ஒன்று விளங்கிக்கொண்டோ. இரண்டாவது விஷயம், குர்ஆன் அனைத்தையுமே பேசியிருக்கிறது. எல்லா துறையிலும் குர்ஆன் தொட்டு காட்டவில்லை. குர்ஆன் ரொம்ப ஆழமாக
இபாதத்தை பேசியிருக்கிறது, அஹ்லாக்கை பேசியிருக்கிறது, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறது, கணவன் மனைவியுடைய உறவை பற்றி பேசியிருக்கிறது, வாப்பா மகனுடைய உறவை பற்றி பேசியிருக்கிறது, வாப்பக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறது, தாய்க்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. இப்படியாக சொல்ல போனால் அன்பான வாலிபர்களே, இந்த சபையில அநேகமான வாலிபர்கள் என்பதன் காரணமாக இந்த ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குர்ஆன் பெற்றோருடைய ஹக்கை பற்றி பேசியிருக்கிறது. குர்ஆன் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒன்றும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்துல மிம்பர்ல இருக்காங்க. ஏறக்குள்ள வரவைக்கு மாத்தமாக ஆமீன் சொன்னாங்க. ஒரு முறை ஆமீன், இரண்டாவது முறை ஆமீன், மூணாவது முறை ஆமீன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க வித்தியாசமான ஒரு அமலை இன்னைக்கு பார்த்தோம், மிம்பர்ல நீங்க ஏறக்குள்ள ஆமீன் சொன்னீங்க, என்ன காரணம்? ஒன்று சொன்னாங்க, நான் மிம்பர்ல ஏறும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு முன்னால காட்சியளித்தாங்க. அவங்க பதுவா செஞ்சாங்க, 3 பேருக்கு பதுவா செஞ்சாங்க, என்ன பணித்தாங்க, எனக்கு ஆமீன் சொல்லும்படியா. அன்பான வாலிபர்களே, ரமலானுடைய மாதம், சங்கையான மாதம், கண்ணியமான மாதம். இந்த மாதத்தில் கேட்கிறோம், அமல் செய்வோம் என்ற நியத்தில் கேட்கிறோம். அமல் செய்வோம் என்ற நியத்தில் கேட்கிறோம். மிம்பர்ல கால வைக்கிறாங்க, ஒருக்கா பதுவா செஞ்ச ஒருவரை பார்த்து ஹஜ்ரத் இஸ்லாம்